பார்வதிபதையே ஹர மகாதேவ. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டப்பன் இறைவா போற்றி. ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி எப்ப சிவகருணாரண சபை அப்படிங்கிற ஒரு சபையை ஆரம்பிச்சு அதுல சிவ குழுந்துகளாக இருக்கின்ற நமது வித்தியார்த்திகள் அவன் தெரிஞ்சிட்டு இருக்கிற விஷயத்த எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டு 2-3 மாசமா சிறப்பா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மாசமும் நமது குழந்தைகள் எல்லாமே நல்லா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாசமும் என்ன அந்த பேசுற ஒரு 100 குழந்தைகள் நன்றாக பேசினார்கள். இதுல நம்ம குழந்தைகள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சமையல் சில பேர்கிட்ட அதாவது ஏதாவது ஒரு பழமொழி ஒன்று சாப்பிடுறது பரமானதிலே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பதார்த்தங்கள் சுவையான பதார்த்தங்களை சமைச்சிட்டு பரமாற தெரியாம பரமாறணும்னா சாப்பிடணுங்கிற ஆசையே போயிடும். அதே மாதிரி 2 பதார்த்தம் தான் இருக்கு சமையல். ஆனா அந்த பரமாற அழகு இருக்கு. அந்த அழகு என்ன பண்ணும்னா இன்னும் நிறைய சாப்பிடணும்னு தோண வைக்கும். அப்ப அந்த சமைச்ச விஷயத்த எடுத்து காமிக்கிறதும் அந்த திறமையை காமிக்கிறது எதுல இருக்குன்னா பரமாறதுல. இந்த சபையும் கிட்டத்தட்ட நீங்க நீங்க சமைச்சதுன்னா என்னன்னா நீங்க தெரிஞ்சின்ற விஷயத்த எப்படி பரமாறணும் அப்படிங்கறத நீங்க இனிமே வருடாத போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எப்படி எடுத்து வைக்கணும், எப்படி பெரியவங்க முன்னாடி எப்படி நம்ம பேசணும், எப்படி ஒரு பொது வெளியில எப்படி பேசணும், நம்மள நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம எப்படி அதை பேசணும், நம்ம இன்னும் விஷயங்களை அடுக்க கற்றுக்கணும். எப்படி நம்ம என்ன விஷயம் எடுத்துட்டு இருக்கோமோ அதுல இருந்து அப்படியே நம்ம எப்படி என்னென்ன விஷயத்த சொல்லிட்டு எப்படி எப்படி அடுத்தடுத்த விஷயத்த நம்ம எப்படி கொண்டு போகணும், எந்த விஷயத்த வச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கணும், எந்த விஷயத்த வச்சுட்டு நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசுல வாங்கிட்டு அடுத்தடுத்து பேசணும். அதுக்கெல்லாம் தான் இந்த ஒரு சபை ஆரம்பிச்சிருக்கு. இதுல நம்ம யாரும் சந்தோஷப்பட்ட தேவையில்லை, யாரும் வருத்தப்பட்ட தேவையில்லை. ஆனா என்ன பண்ணணும், நீங்க எல்லாருக்கும் நான் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். என்ன எதிர்பார்க்க, ஒரு சபையில பேசுற மாதிரி அடுத்த சபையில பேசணும். அதை விட இது நன்னா பேசணும். ஒரு சபையில நம்ம நல்லாவே பேசியிருந்தாலும் இன்னும் இதை எப்படி மெருகேற்றுறது, இன்னும் இதை எப்படி நல்லா ஈஸியா கொண்டு போகுது, இன்னும் நம்மளுக்கு முன்னாடி வித்வான்கள் இருந்தா எப்படி பேசுறது, நம்மளுக்கு முன்னாடி ஒரு மத்தவங்கள் இருந்தா எப்படி பேசுறது, ஒரு ஆலயத்தை பத்தியே தெரியாதவர் ஒருத்தர் கேட்டாருன்னா அவருக்கு எப்படி நம்ம பேச்சுனால ஆலயத்தை பத்தி புரிய வைக்கணும். இல்ல நல்ல ஆலயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி நம்ம பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய யோசிக்கணும். அப்படி யோசிச்சுட்டு தெரியாத விஷயங்கள்லாம் எப்படி பேசுறதுனால வாத்தியார்கள்னா நாங்கள்லாம் இருக்கும் எங்கள்கிட்ட கேட்கலாம், எங்களுக்கு தெரியாதது நாங்க எங்களோட வாத்தியார்கள்ட்ட கேட்டு உங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவோம். சரியா? அதனால நீ வரக்கூடிய காலங்கள்ல இனிமே அடுத்த பௌர்ணமிக்கு யார் பேச போறாளோ அவெல்லாம் என்னன்னா எதுக்காக உங்க எல்லாருமே கவனிக்க சொல்றது அப்படின்னா, ஒவ்வொருத்தர் பேசுறதுக்கு நீங்க ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கணும். கேட்கிறவா, ஓ இந்த நாட்டை இந்த அம்சம் நல்லா இருந்தது, இந்த நாட்டை இந்த அம்சம் நல்லா இருந்தது அப்படின்னு நீ உனக்கிட்ட மனசுல வாங்க. நீங்க இப்போ புதுசா சேர்ந்த பசங்களும் பேசணும். நான் பாடசாலா படிச்ச 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சுதான் பேசுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. புதுசா சேர்ந்த பசங்களையும் உனக்கு என்ன ஒரு விநாயகர் நாமாவளி நீ படிச்சுட்டியா, விநாயகர் நாமாவளி ஒரு 10 நாமாவளி 25 நாமாவளி உண்டான அர்த்தத்தை நான் சொன்னேன். யாரும் இங்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி லலிதா திருச்செதி படிச்சிருக்கேன்னா லலிதா திருச்செதியில ஒரு 5 ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நான் சொல்றேன் அப்படின்னு வாத்தியார் சொல்லுங்களேன். சரியா? அதனால எல்லாரும் பேசிட்டுதான் ஆகணும். அதுக்காக நம்மளுக்காகத்தான் இந்த சபை ஆரம்பிச்சிருக்கு. தூரம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே பண்றது எல்லாமே இருக்காங்கன்னா நம்மளுக்காக தான். சரியா? அதனால நம்ம குழந்தைகள் எல்லாமே முதல்ல இந்த பேச்சுல ஒரு ஃபியரை விடணும். உங்களால பேச முடியுமா அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இருக்கு. உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால மட்டும்தான் அப்படின்னு மனசுல உங்களால மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸோட நம்ம பேசுவோம். நம்ம பாடசாலை நம்ம அண்ணா தானே இருக்கா முன்னாடி, நம்ம அண்ணா நம்ம திருத்த மாட்டாளா, அதனால நம்ம மனசு
நம்ம திரும்பிப்போம். அடுத்த சபையில அடுத்த போறவே உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் நல்லா பேசுவோம். இப்படியே நல்லா பேசி 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 வந்து ஒரு விஷயத்த வந்து நல்லா எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லணும் அளவுக்கு நம்மளோட திறமையை வளர்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தான் வரும். ஒரு நம்பிக்கை வரும். சரியா? அதுக்காகத்தான் இந்த சபைகள்லாம் ஆரம்பிச்சுட்டு வேதவார்த்தை இருந்தாலும் வந்து சரி இங்க பேசுறாங்க அப்படின்னு நம்மளும் கேட்கணும் சொல்லிட்டு அவர்லாம் பாட ஆரம்பிக்காம அப்படி இருக்காரு. அதனால அவருக்கும் வந்து ஒரு நன்றிகளை சொல்லிட்டு இந்த பேசின குழந்தைகள் எல்லாருக்கும் மறைமுகமான ஆசைகள். அவளும் இந்த வரக்கூடிய காலங்கள்ல இதை விட நல்லா பேசணும், இதை விட இன்னும் நல்ல விஷயங்களை வந்து தெளிவாக பேசணும் அப்படிங்கிறது சொல்லி அவளுக்கும் ஆசீர்வாதங்கள் சுவாமிகள் சுவாமி அவருடைய சுவாமி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இப்ப இந்த பௌர்ணமி இந்த சிவா கருணாரண சபைக்கு நிறைவு நம்ம பார்வதி பதவே சாதனா பவது Oh,